வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். ஒரு எலெக்ஷனுடைய ரிசல்ட் ஒரு மனிதனுடைய டோட்டல் முடிவையுமே மாற்றும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நண்பர்களே? நம்பித்தான் ஆக வேண்டும். எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலே பார்த்தீங்கன்னா முடியறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு நபர் பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர். எப்படி ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசியலில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் இன்றைய அரசியல் நகராது அப்படின்னு சொல்லலாம். அது 100% பார்த்திங்கன்னா உண்மையும் கூட. காரணம் ஏன், எதுக்கு, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு நபர் ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடத்துலையும் தருணத்திலையும் இருக்க முடியாது, நம்மளால் பார்க்க முடிகிறது. ஓகே, இந்த ஒரு சூழ்நிலையிலே நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை அதீத பாதகத்தோடு முடிகின்ற ஒரு தருவாய் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய விதமான தகவல்கள் அப்படின்றது வெளியாகிறதுக்கு சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ குறிப்பாக கட்சியுடைய நலனை கருதி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பனிப்போர்லையும் அல்லது போர்க்கொடியையும் தூக்குவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது உச்சபட்சமாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, நிச்சயமாக தமிழகத்தில் பல்வேறு விதமான தேர்தல் முடிவுகள், தேர்தல் அரசியல்கள் என்பது இதன் மூலமாக இருக்க முடிகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு நபர் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்றத இதன் மூலமாவது நீங்களும் அல்லது மற்றவர்களும் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டே ஆக வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு படி மேலே போய் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலே பார்த்தீங்கன்னா முடியறதுக்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸுமே கூட நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டும் சில விதமான தகவல்கள் என்பது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இதனாலேயே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. எந்த விஷயம் எப்படி மாறும், என்ன விதமான மாற்றங்களை பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடும் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலே டோட்டலாக முடிஞ்சிருச்சா ப்ரோ, முடிகிறதுக்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் தான் இருக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை நண்பர்களே. ஓகேங்களா, உண்மையிலும் உண்மை என்றே நம்ம அதை கூறிவிடலாம். ஸோ அதனால் நிச்சயமாக எப்பேற்பட்ட நிகழ்வுகள் என்பது நடக்க போகுது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நிறைய விதமான மாற்றங்கள் இருக்கிறது. ஸோ அது ஒவ்வொரு விதமான விஷயங்களையுமே எப்படி வெற்றியை பெறப்போகிறார்கள் அப்படின்றதையும் நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி பார்க்கணும் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் முடிந்தது அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலம் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தடுத்த காணொளிகள், அடுத்தடுத்த வீடியோக்கள்